நிதி ஒதுக்கீடு செய்தும் நேற்று முன்தினம் நடந்த இந்த பாமக கூட்டத்தில் விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யலைன்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அதை சொல்லலைன்னா அவங்க எதிர்க்கட்சியாக இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், நீங்கள் இந்த எங்களோடு தோழமை கட்சியாக இருப்பவர்கள் இந்த ஆட்சியை பாராட்டுவார்கள். ஏன்னா நேரடியாக அவங்களுக்கு தெரியுது, பலன்கள்லாம் புரியுது. விவசாயிகளாக இருக்கிறதால அவங்களுக்கு தெரியுது. நான் புள்ளிவிவரத்தோடு சொல்லிட்டேன். இது என்ன கணக்கு வழக்கு. இதுக்கென்று ஐஏஎஸ் அதிகாரிகள், நிதித்துறையினுடைய செயலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாகத்தான் அமைச்சராக இருக்கிற நாங்கள் சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையில் எந்தெந்த துறைக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கப்படுகிறது என்று நாங்கள் படிக்கிறோம். அது செலவு செய்யப்படுகிறது. ஆடிட் ஜெனரல் ஆண்டாண்டுக்கு அவைகளெல்லாம் கணக்கு வழக்கு பார்த்து முறையாக செலவு செய்யப்பட்டிருக்கிறதா என்று கணக்கு பார்க்கிறார்கள். ஆனால் இது எதையும் நாங்கள் ஒன்று வாயால் வட சுட முடியாது அமைச்சராக இருக்கிறவங்க. ஆனால் நாங்கள் ஒதுக்குறோம். ஆனால் இது ஒதுக்கப்படலை என்று சொன்னால் அவங்க காழ்ப்புணர்ச்சி மனதில் இருக்கிற காரணத்தினால் பேசுகிறார்களே ஒழிய அவங்க மனசாட்சியை விட்டு பேசுகிறார்கள். மனசாட்சி உள்ளவர்கள் இந்த ஆட்சியை பாராட்டுவார்கள். சார், 4 நாள் விவசாயிகள் கூட்டமாக அதிகமாக இருக்குது, கடைகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, உணவு சந்தைகள் வந்து சின்னதாக இருக்குது, இது விரிவுபடுத்தப்படும் அந்த மேடம். அதாவது இப்போயே பார்த்தா இன்னும் கொஞ்சம் கடைகளுடன் கட்டுற அளவுக்கு தான் இடங்கள்லாம் வசதியாக இருக்குது. நீங்கள் சொல்லுகிற தகவலை எடுத்துக்கொண்டு மாண்புமிகு நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் இடத்துல சொல்லி இன்னும் கூடுதலாக கடை கட்டினால் இன்னும் சிறப்பாக இருக்குன்ற கருத்தை நான் அவர்களை வலியுறுத்துவேன்.